Taste the Daily. மயிலாடுதுறையில் வைகாசி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு மேற்கொண்ட போது காவிரி புஷ்கர தொட்டியில் தண்ணீர் நிரப்பப்படாமல் இருந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். 16 தீர்த்த கிணறுகளுடன் அமைந்த உலக புகழ்பெற்ற காவிரி துலாக்கட்ட ரிஷப தீர்த்தத்தில் வைகாசி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். அப்போது காவிரி ஆற்றில் மின்மோட்டார்கள் மூலம் தண்ணீர் நிரப்பவிடப்பட்ட கோரிக்கையை ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தாததால் பக்தர்கள் தர்ப்பண பொருட்களை கரைக்க வழி தவித்தனர். இன்று அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வெறும் தரையிலே அந்த இதை செய்து தண்ணீரில் விட வேண்டிய காரியங்களை வெறும் தரையில் விட்டுவிட்டு செல்கின்ற பார்க்கின்ற போது மனவேதனையாக இருக்கின்றது. 10 லட்சம் மதிப்பில் செய்யப்பட்டும் பயனற்று கிடப்பது வருத்தமளிக்கின்றது. உடனடியாக அந்த போர்வெல்லை ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். அங்கே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஸ்டாலின் மாடல் அரசின் கூட்டணி கட்சியான நெசவாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 4 லட்சம் ரூபாயில் இலவச வீடு வழங்குவதாக அறிவித்துவிட்டு தற்போது வரை வழங்காமல் உள்ளதை கண்டித்து ஆரணி டவுன் பழைய பேருந்து நிலையத்தில் நெசவு உபகரணங்களை கையில் வைத்து நூதன முறையில் ஸ்டாலின் அரசின் கூட்டணி கட்சி நெசவாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலகம் வரை பேரணியாகவும் சென்று நெசவாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தென்னேரி கிராமத்தில் உள்ள துணை சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு முறையான சிகிச்சைகள் வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்னேரி துணை சுகாதார நிலையத்தை சுற்றிலும் புதர்கள் மண்டி விஷப்பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாகவும் கட்டிடங்கள் முழுவதும் சிதலமடைந்துள்ளதால் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து பெட்டகங்கள், மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்ட எந்த பொருட்களும் வைக்க முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சிதலமடைந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இன்று முதல் மே 29ஆம் தேதி வரை மணிக்கு 55 கிலோமீட்டர் மேல் பலத்த சூறாவளி காற்று வீசும் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குளச்சல் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் உள்ள விசைப்படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. 15 ஆண்டுகளுக்கு பிறகு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் பல இடங்களில் கடல் சீற்றம் துவங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகள் கடற்கரை மற்றும் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.